தனது எக்ஸ் தளத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு. ஜனநாயகன் படத்திற்கு மத்திய அரசு யுஎஸ் சர்டிபிகேட், அதாவது தணிக்கை வழங்காமல் தாமதம் ஏற்படுத்துவது அந்த படத்தை முடக்கக்கூடிய செயலாகும். இது கண்டனத்துக்குரியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ரவிக்குமார் எம்பி கூட தனது கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தார். இப்படி அதாவது ஒரு அரசியல் என்பது வேறு, திரைத்துறை என்பது வேறு. இது விஜயம் தாண்டி அந்த படத்துல கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் இப்படி பல பேர் அதில் பணியாற்றியிருக்கிறாங்க. அதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய அவருடைய பேட்டிகள் இருக்கிறது. ஏற்கனவே பாஜக சார்ந்த சில தலைவர்கள்லாம் சொன்னாங்க, எங்களுக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு, தணிக்கைத்துறை என்பது வேறு, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, இது அவருக்கு சட்டப்படி சந்திப்பாங்க, நாங்க எந்த அழுத்தமும் கொடுக்கல, நாங்க எதுலையுமே பாஜக தலையிடல அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த தமிழ்நாட்டு பொறுப்பாளர்கள்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. பல பணப்பட்டுவாடாவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பணம் நேரடியாக கொடுக்காம இது போன்ற பொங்கல் பரிசு என்ற பெயரில் வெள்ளி குடம், சில்வர் தட்டு, குக்கரு, கேஸ் அடுப்பு, பட்டு புடவைகள், பட்டு சுடிதார்கள், வெள்ளி கொலுசு. ஆனால் தேர்தலுக்கு முன்பாக திமுக தனது அரசியல் வித்தையெல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களில் பார்த்தோம்னாக்கா அந்த பணம் பட்டுவாடா என்பது இந்த பொருட்கள் மூலமாக இன்னைக்கு ஜோராக நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திருச்சி வேலு அவர்கள் தனது கருத்தை சொல்லியிருந்தார். தொண்டர்கள் எல்லாமே விருப்பப்படுறாங்க, இந்த முறை ஆட்சியில் அதிகாரம் வேண்டும், கூடுதல் இடங்களை கேட்டு பெற வேண்டும், அதனால தொண்டர்களுடைய கருத்தை தான் நாங்கள் இப்போ பிரதிபலிக்கிறோம். ஆனால் எங்களை எல்லாம் திமுக காரங்க அவமானப்படுத்துகிறாங்க, காங்கிரஸ் கட்சி தாங்கள் தான் தோளில் சுமந்து செல்கிறோம்னு சொல்லி கருத்தை பதிவிடுறாங்க. அது மட்டும் இல்லை, முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய கருமை காமராஜர் பற்றி தவறான கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே திமுக அடியிலேருந்து வெளியில் ஒரு மாற்று அடியை நம்ம தேடி செல்லணும், குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றால் ஒரு பயன் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கருதுறாங்க. ஒரு சில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் தங்களுடைய சுயநலத்திற்காக திமுக தொடரலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சரி, மறைமுகமாக இந்த போன்ற பரிசு பொருட்கள் கொடுத்தாலும் சரி, இனி தமிழ்நாட்டு மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப தயாராக இல்லை. ஏற்கனவே 2026 யாரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் பல்வேறு அரசியல் குறித்து பேச இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு முக்கிய நிகழ்வை பற்றி பேசிடலாம். மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்று தமிழகம் வர இருக்கிறார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் நடைபெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். இந்த நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் குறித்து தனது எக்ஸ் தளத்தில் ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது இன்னைக்கு ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, தனது எக்ஸ் தளத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறாரு. ஜனநாயகன் படத்திற்கு மத்திய அரசு யுஎஸ் சர்டிபிகேட், அதாவது தணிக்கை வழங்காமல் தாமதம் ஏற்படுத்துவது அந்த படத்தை முடக்கக்கூடிய செயலாகும். இது கண்டனத்துக்குரியது. இது தமிழ் கலாச்சாரத்தின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதலாகும். மேலும் மோடி அவர்களே, ஒருபோதும் நீங்கள் தமிழக மக்களின் குரல்களை அடக்க முயற்சி செய்தால் அது வெற்றி பெற முடியாது அப்படி என தனது கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே நாம் பார்த்துருக்கலாம், ஜனநாயகன் திரைப்படத்திற்கு மத்திய அரசால் செயல்படக்கூடிய அந்த தணிக்கை குழு என்பது யுஎஸ் சர்டிபிகேட் வழங்காமல் காலம் தாமதம் செய்தது. அதனைத் தொடர்ந்து நம்ம பார்த்துருக்கலாம், நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு போனது. அதன் பிறகு தடை விதித்திருந்தாங்க. அப்புறம் மேல்முறையீடு போயிருக்கிறாங்க. இந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் திரைத்துறையினரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வந்தார்கள். நம்ம பார்க்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான காங்கிரஸுடைய தலைவர்கள், அதாவது மாணிக்கம் தாகூர் எம்பியாக இருக்கட்டும், ஜோதிமணி எம்பியாக இருக்கட்டும், அதே போன்று கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு விஜய் வசந்த், இப்படி பல பேர் அதற்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டுமல்ல, திரைத்துறையினை சார்ந்த பல இயக்குநர்கள், நடிகர்கள், சக கலைஞர்கள் சொல்லி பல பேர் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்தார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு ரவிக்குமார் எம்பி கூட தனது கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தார். இப்படி அதாவது ஒரு அரசியல் என்பது வேறு, திரைத்துறை என்பது வேறு. இது விஜயம் தாண்டி அந்த படத்தில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் இப்படி பல பேர் அதில் பணியாற்றியிருக்கிறாங்க. ஸோ எனவே இது விஜய் மீது மட்டுமில்லை, தமிழ் திரையுலகின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் என பல்வேறு தரப்பிலிருந்து கண்டனங்களை எழுப்பி வந்தார்கள். இந்த நிலையில் இன்னைக்கு ஒரு முக்கிய குரலாக திரு ராகுல் காந்தி தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது குறித்து பல்வேறு ஊடகங்களும் சரி, பல இடங்களும் சரி, ஒரு விவாதமாக இன்னைக்கு பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னாக்கா, இன்னைக்கு தமிழகத்தை தாண்டி அகில இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக, ஒரு அரசியல் தலைவராக திரு விஜய் அவர்கள் உருவெடுத்திருப்பது எல்லோருக்குமே தெரியும். இது குறித்து தான் இன்னைக்கு மத்திய அரசு ஒரு அச்சம் ஏற்பட்டு இந்த மாரி அவருடைய படத்தை முடக்குவதற்கான செயல்களில் ஈடுபட்டிருப்பதாக இன்னைக்கு
அரசியல் விமர்சகர்களும் சொல்லி வந்தார்கள். அதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய அவருடைய பேட்டிகள் இருக்கிறது. ஏற்கனவே பாஜகவை சார்ந்த சில தலைவர்கள்லாம் சொன்னாங்க, எங்களுக்கு அதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? தணிக்கைத்துறை என்பது வேறு, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது அவருக்கு சட்டப்படி சந்திப்பாங்க. நாங்க எந்த அழுத்தமும் குடுக்கல. நாங்க எதிலுமே பாஜக தலையிடல அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த தமிழ்நாட்டு பொறுப்பாளர்கள்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் உண்மையான அரசியல் என்ன அப்படின்னாக்க, தமிழ்நாட்டையும் தாண்டி பல மாநிலங்களில் விஜயுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஒரு நடிகராக தாண்டி ஒரு அரசியல்வாதியாக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக உருவெடுக்கிறார். வருங்காலத்தில் தமிழகத்தையும் தாண்டி இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய தலைவராக வந்து விடுவாரோ, தமிழகத்திலே நம்ம அவரை முடக்க வேண்டும் என்பது ஒரு நோக்கத்திற்காக முதற்கட்டமாக அந்த படத்தை முடக்குவதற்கான வேலைகளை செய்து வருவதாக நாம் எண்ணுகின்றோம். அதற்கான வேலைகள் தான் இந்த மறைமுகமாக இருந்து ஒரு கட்சி இயக்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். ஸோ மத்திய அரசுடைய அழுத்தம் இருப்பதை வந்து ராகுல் காந்தியுடைய அந்த ட்வீட் என்பது இன்னைக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. இதன் பிறகாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்வார்கள் என நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஸோ பொங்கல் வந்து வரப்போகுது. கூடவே இன்னும் ஒரு சில மாதங்களில் தேர்தலும் வரப்போகுது தமிழ்நாட்டில். இந்த நிலையில் இப்போ இருக்கக்கூடிய டாப் சீனியர் திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாம் தோல்வி பயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு புது டெக்னிக்கை கையாண்டு வராங்க. என்ன அப்படின்னாக்கா, ஏற்கனவே அவங்க 5 ஆண்டுகளில் செய்த ஊழல் பட்டியல், பல இடங்கள் ஆபாசமாக பேசுறது, உரிமையில் பேசுறது, தாக்குதல் பண்ணுறது, மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுறது, இப்படிலாம் மக்கள் இன்றைக்கி அந்த அமைச்சர்கள் மீது வெறுத்து போயிருக்கக்கூடிய நிலையில் கிட்டத்தட்ட இந்த ஆட்சியில் 17க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் மீது பல்வேறு ஊழல் வழக்குலாம் இருக்குது. ஸோ இந்த நிலையில் வந்து மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த முறை ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கணும் அப்படி ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் பல சீனியர்கள் அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு உள்ளர ஒரு கில்ட்டி உருவாயிடுச்சு. என்ன அப்படின்னா, ஒரு தோல்வி பயத்தை காட்டிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்காக இந்த முறை நம்ம தேர்தல் நின்னா கண்டிப்பாக தோற்றுருவோம், அதுக்கு முன்கூட்டி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்தந்த அமைச்சர்கள் தங்களுடைய தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த பொங்கல் பரிசு என்ற பெயரில் பல பணப்பட்டுவாடாவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பணம் நேரடியாக கொடுக்காம இது போன்ற பொங்கல் பரிசு என்ற பெயரில் வெள்ளி குடம், சில்வர் தட்டு, குக்கரு, கேஸ் அடுப்பு, பட்டு புடவைகள், பட்டு சுடிதார்கள், வெள்ளி கொலுசு, சாமி படம் போட்ட வெள்ளி பொருட்கள், இப்படி பல வகையான பொருட்களை கொடுத்து இன்றைக்கி மக்களை வந்து மடமாற்ற நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம அண்மையிலே இது குறித்து பேசியிருந்தோம். திருச்சியை சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார், சீனியர் அமைச்சர். அவர் வந்து பார்த்திங்கனாக்கா தனது தொகுதிக்குட்பட்ட பகுதி மக்களுக்கு கிட்டத்தட்ட பொங்கல் பரிசாக 15,000க்கும் மேற்பட்ட மதிப்புள்ள அந்த பொருட்களை வந்து வாரி அழைத்திருக்கிறார். ஒரு புறம் இன்னொரு அமைச்சர் என்ன பண்ணுறாருனா வெறும் பட்டுப்புடையாக வாங்கி தள்ளுறாராம். இந்த பக்கம் கடலூர் பகுதியை சார்ந்த ஒரு அமைச்சர் என்ன பண்ணுறாருனா வெள்ளி குடம், வெள்ளி கொலுசு, வெள்ளி குத்து விளக்கு, இப்படி வெளியிலே போய்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி என்னன்னா ஒரு தோல்வி பயம் வந்துடுச்சு. ஸோ அமைச்சர்கள் தான் இப்படி ஊழல் செய்துட்டு தோல்வி பயத்தில் மாட்டிக்கிட்டு நம்ம வருவோமோ வரமாட்டோமோன்னு சொல்லி இருக்கிற காசெல்லாம் கொட்டி இன்றைக்கி செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்னா, துணை முதல்வராகக்கூடிய உதயநிதிக்கும் தோல்வி பயம் வந்துருச்சு போல இருக்குது. அவர் அந்த தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கேம் போர்டு நடத்துறது, கிரிக்கெட் நடத்துறது, பொங்கல் போட்டி நடத்துறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இளைஞர்களுக்கெல்லாம் ஆட தெரியாதெல்லாம் பிடிச்சி இட்டுட்டு வந்து ஒரு பரிசு தரேன் அது தரேன் சொல்லி இன்றைக்கி அவர்களுக்கு தேர்தலில் எப்படி பணம் பட்டுவாடை செய்வார்களோ அதே போல் இன்றைக்கி பொருட்களாக பட்டுவாடை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் கவனிக்கிறதால் அங்கீகரிக்கிறதா என்பது தெரியவில்லை. ஆனால் தேர்தலுக்கு முன்பாக திமுக தனது அரசியல் வித்தையெல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களில் பார்த்தோம்னாக்கா அந்த பணம் பட்டுவாடா என்பது இந்த பொருட்கள் மூலமாக இன்றைக்கி ஜோராக நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த பெண்களை வந்து கவரும் விதமாக அவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையெல்லாம் தேடி தேடி வாங்கி கொடுத்து அந்த ஓட்டை முன்கூட்டியே புக்கிங் செய்து வைப்பது போல் இப்போ முன்கூட்டியே பொருளை கொடுத்து அவங்க வந்து அந்த மடமாற்றம் செய்து வருகிறார்கள். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். நம்ம அண்மையிலோட பார்த்துருக்கலாம். நம்ம அந்த மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சார்கள். பல இடங்களில் பார்த்துருக்கலாம். அந்த மடிக்கணினி வாங்கிக்கிட்டு அதில் பார்த்தோன்னா ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். கலைஞருடைய புகைப்படமும் ஸ்டாலினுடைய ஃபோட்டோவும் ஒட்டியிருக்கும். அதையெல்லாம் மாணவர்கள் பிச்சுட்டு வேற ஒருத்தர் ஃபோட்டோ ஒட்டுவாங்க. அது யாருன்றது உங்களுக்கு தெரியும். அதே போல் 3000 வாங்கிட்டோம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் 3000 வாங்கினாலும் எங்களுடைய உரிமை தொகையை தான் நாங்கள் வாங்கியிருக்கோம், எங்களுடைய காசாக நாங்கள் வாங்கியிருக்கோம். ஆனால் ஓட்டு வந்து இந்த வருஷம் யாருக்கு போடுவோன்னு சொல்லி ஒருத்தரை பேரை குறிப்பிட்டு போயிருக்காங்க. அது யாருன்றது அதுவும் உங்களுக்கு தெரியும். இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு சுரண்ட முடியுமோ சுரண்டிட்டு கடைசி 2 மாதம் இருக்குது. இப்போ அந்த திட்டத்தை தொடங்குகிறோம், இந்த திட்டத்தை தொடங்குறோம் சொல்லி பெயர் அளவிற்கு ஏதாவது ஒன்று ஆரம்பிக்க வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். எங்கள் கனவு பல கனவு இருக்குது. ஊழல் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கனவு இருக்குது. என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணும்னு கனவு இருக்குது. ஆணவ படுகொலையை தடுக்கணும்னு கனவு இருக்குது. மணல் கொள்ளையை தடுக்கணும், கனிம வள கொள்ளையை தடுக்கணும்னு கனவு இருக்குது. இந்த ஆட்சியில் பெண்கள் நிம்மதியாக வாழணும்னு கனவு இருக்குது. இப்படி பல கனவு இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று நிறைவேற்றிருப்பீங்களா? இப்போ இந்த நிலையில் இப்போ ஆட்சி முடிவதற்குன்னு 2 மாதம் இருக்குது. இதில் வந்து பல திட்டங்கள் அதை கொண்டு வரோம் இதை கொண்டு வரேன்னு சொல்லி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க.
மூவரையும் பெற்றுக்கொண்டாலும் இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு ஊழல் இல்லாத நேர்மையான சமத்துவமான ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு ஒருத்தரை தேர்வு செய்வதற்கு முடிவு பண்ணிட்டாங்க. தேர்தல் நேரத்தில் அங்கே போய் ஓட்டு பேட்டியில் ஓட்டை குத்த வேண்டியதான் பாக்கி. இப்படி தேர்தல் நேரத்தில் நாங்கள் அதை கொண்டுட்டு வரோம் இதை கொண்டுட்டு வரோன்னு சொல்லி மக்களை மாற்றி நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி, மறைமுகமாக இந்த போன்ற பரிசு பொருட்கள் கொடுத்தாலும் சரி, இனி தமிழ்நாட்டு மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப தயாராகவில்லை. ஏற்கனவே 2026 யார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். நிச்சயமாக அதற்கான பதிலை வரும் தேர்தலில் அவர்கள் காட்டுவார்கள். இன்றைக்கி அடுத்தபடியாக ஒரு முக்கியமான நிகழ்வு பற்றி பேசணும். என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியிடையே அந்த விரிசல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக விருதுநகர் எம்பியாக இருக்கக்கூடிய திரு மாணிக்கம் தாகூர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார். என்ன அப்படின்னாக்கா, ஏற்கனவே இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த கட்சி காங்கிரஸ் கட்சி கதர் சட்டை அணிந்து நாங்கள் சட்டமன்றத்துக்கு சென்றோம். இந்த முறை ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணும். அதாவது என்னன்னா, அமைச்சரவையில் எங்களுடைய கதர் சட்டை இடம்பெற வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இது குறித்து பொதுவெளியிலையும் ஊடகங்களையும் பேசியிருந்தார். இதற்கு பதில் தரும் விதமாக மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஐ பெரியசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டணி தொடர்பாக நாங்கள் யாருக்குமே விட்டு தர மாட்டோம். இது வரைக்கும் விட்டு தந்ததாக சரித்திரம் கிடையாது. அதனால் அமைச்சரவை என்பது திமுக மட்டும்தான் ஆளும் அப்படின்னு தனது பதில் கருத்தை சொல்லியிருந்தார். இது வந்து நாளுக்கு நாள் இந்த கருத்து மோதல் என்பது அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே நம்ம ஜோதிமணியோட கருத்தை பார்த்திருந்தோம். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த திருச்சி வேலு அவர்கள் தனது கருத்தை சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னாக்கா, தொண்டர்கள் எல்லாமே விருப்பப்படுறாங்க, இந்த முறை வந்து ஆட்சியில் அதிகாரம் வேணும், கூடுதல் இடங்களை கேட்டு பெற வேண்டும். அதனால் தொண்டர்களுடைய கருத்தை தான் நாங்கள் வந்து இப்போ பிரதிபலிக்கிறோம். ஆனால் எங்களை எல்லாம் வந்து திமுககாரங்க அவமானப்படுத்துகிறாங்க. காங்கிரஸ் கட்சியை தாங்கள் தான் தொழில் சுமந்து செல்கிறோன்னு சொல்லி கருத்தை பதிவிடுறாங்க. அது மட்டும் இல்லை, முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய கருமை வீரர் காமராஜர் பற்றி தவறான கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. இதையெல்லாம் சகித்து கொண்டு தான் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். ஆனால் இந்த முறை எங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் வேண்டும் என்பது தொண்டர்களுடைய கருத்து எங்கள் வாயிலாக வெளியே வருகிறது அப்படின்னு வேலுசாமி சொல்லியிருந்தார். அதற்கு பதில் தரும் வகையில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரி இது போன்ற மூத்த நிர்வாகிகள்லாம் தினந்தோறும் பேட்டியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி தினந்தோறும் நாளுக்கு நாள் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியிடையே விரிசல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இன்றைக்கி உடையக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஒருபுறம் அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவதில் ரொம்ப தீர்க்கமாக இருக்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் தமிழக வெற்றி கழகம் நோக்கி நம்ம பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய தொண்டர்களுடைய கருத்தை எல்லாம் கேட்டு பெற்று இன்றைக்கி ஒரு முடிவுக்காக காத்திருக்கிறார்கள். இப்படியாகத்தான் இன்றைய அரசியல் நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் தான் திரு மாணிக்கம் தாகூருடைய பேட்டி என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பேட்டியாக இருக்கிறது. ஏற்கனவே பேசியிருப்போம், காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி திரு விஜய் அவர்களை சந்தித்தார். அது குறித்த ஒரு விவாதங்கள் எழுப்பப்பட்டது. இந்த நிலையில் முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே திமுக அணியிலேருந்து வெளியில் வந்து ஒரு மாற்று அணியை வந்து நம்ம தேடி செல்லணும், குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்றால் ஒரு பயன் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கருதுகிறாங்க. ஒரு சில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் தங்களுடைய சுயநலத்திற்காக திமுகவில் தொடரலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி நாளுக்கு நாள் திமுக காங்கிரஸ் இடையே அந்த கருத்து மோதல்கள் வலுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சட்டமன்ற தேர்தல் இன்னும் 1-2 மாதங்கள் தான் இருக்கின்றன. இந்த நிலையில் காங்கிரஸுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்கும், கூட்டணியில் தொடருமா அல்லது வெளியேறுமா என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே போன்று காங்கிரஸ் கேட்கக்கூடிய இடங்களை திமுக விட்டு கொடுக்குமா அல்லது காங்கிரஸை கழட்டிவிடுமா என்பது குறித்து நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஸோ எப்படியோ, ஆனால் 2026 தேர்தல் என்பது தமிழ்நாடு சந்திக்காத ஒரு தேர்தலை வந்து இந்த முறை சந்திக்க இருக்கிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ மக்களே, இன்றைக்கி நிறைய அரசியல் குறித்து பேசியிருக்கோம். நாளைக்கு மற்றொரு அரசியலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.